இலங்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வேலையில்லா பிரச்சனை காணப்படுது. அதுலேயும் குறிப்பாக பட்டதாரிகளுக்கு வேலையில்லாத பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுது. இப்படியான சூழ்நிலையில் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு இலங்கையில் புதிதாக அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிவித்தல்களும் முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் 2026ஆம் ஆண்டான இந்த வருடம் இலங்கை அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல்வேறு பாகங்களிலும் வேலையில்லா பிரச்சனை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது கொழும்பாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய கடைக்கோடி பிரதேசங்களாக இருக்கலாம். அனைத்து பிரதேசங்களிலும் வேலையில்லாத பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. லட்சக்கணக்கான வேலை செய்யக்கூடிய வயதிலே உடைய மக்கள் வேலை இல்லாது காணப்படுகின்றார்கள். இப்படியான மக்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் வேலை தேடி வருகின்றோம். அதில் ஒரு தொகுதி மக்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று அங்கு வேலைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். இந்த அடிப்படையில் இலங்கையினுடைய அரச வேலைவாய்ப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த பல வருடங்களாக இலங்கையினுடைய அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. குறிப்பாக இலங்கையினுடைய ஆசிரியர் சேவையை பார்த்தோம் என்று சொன்னால் ஆசிரியர் சேவையில் 2023ஆம் ஆண்டிலிருந்து 2026 வரை ஆசிரியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை. இலங்கையில் 2012ஆம் 13ஆம் வருடங்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகம் சென்று 2017ஆம் 18ஆம் ஆண்டுகளில் பட்டதாரியாக வந்த நபர்கள் கூட இன்னமும் ஒரு அரச வேலையை பெறாத சூழ்நிலையில் இலங்கையில் வாழ்ந்து வருகிறோம். என்றுமில்லாதவாறு இலங்கையில் வேலையற்ற பட்டதாரிகளினுடைய விகிதமானது சடுதியாக அதிகரித்து 30% விட அதிகரித்த வீதத்தில் காணப்படுது. அண்மைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான வேலையில்லாத பட்டதாரிகள் இலங்கையில் இருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த வருடம் அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அரசாங்கத்தால் கோரப்பட்டிருப்பது நீண்ட காலமாக வேலையை பெற்றுக்கொள்ளாது இருக்கின்ற பட்டதாரிகள் மத்தியிலும் உயர்தரத்தில் 3 பாடங்களிலும் சித்தி பெற்று ஒரு அரச சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கனவோடு இருக்கின்ற நபர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்குது. அந்த அடிப்படையில் இலங்கையில் ஆசிரியர் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதற்கான போட்டி பரீட்சையும் நடந்து முடிவடைந்திருக்குது. உண்மையில் இந்த போட்டி பரீட்சையில் இலங்கையில் 1,60,000க்கு மேற்பட்ட விண்ணப்பதாரிகள் இந்த போட்டி பரீட்சையில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த போட்டி பரீட்சை இலங்கையில் 1000க்கும் மேற்பட்ட பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றிருக்குது. இந்த விண்ணப்பதாரிகளில் 23,000க்கு மேற்பட்ட அதி உயர் பெறுபற்றை பெறுகின்ற விண்ணப்பதாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசிரியர் சேவையிலே உள்ளீர்ப்பு செய்வதற்கான நடவடிமுறைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த பரீட்சை மூலமாக அரசாங்கத்திற்கு 43 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் சேவையை போலவே இலங்கையினுடைய ஏனைய அரச சேவைகளுக்கும் அரச உத்தியோகத்தர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய சுங்க திணைக்களத்திற்குரிய உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய நீதி சேவை ஆணைக்குழுவால் அரச அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இலங்கை தாதியர் சேவையில் புதிதாக தாதியர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இதை விடவும் வேறு சில திணைக்களங்கள் அதிகார சபைகளுக்கு அரச ஊழியர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்களும் கோரப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் கடந்த 3 வருடங்களில் இல்லாத வகையில் 2026ஆம் ஆண்டாகிய இந்த வருடம் அரச சேவையில் தொடர்ச்சியாக நபர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதற்குரிய நடவடிமுறைகள் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது இவ்வளவு காலம் அரச சேவை ஒன்றை பெற்றுக்கொள்ளாத பட்டதாரிகளாக வந்த பிறகும் தங்களுக்கான அரசு சேவையை இதுவரை பெற்றுக்கொள்ளாத நபர்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் இந்த எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இலங்கை அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்குது. ஏனென்றால் இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பரீட்சைகள் நடாத்தப்பட்டாலும் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமையானது மிக இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த வருடங்களில் வாகன இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருந்ததன் மூலம் பல மில்லியன் கணக்கான $US வாகன இறக்குமதிக்கு செலவிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய மத்திய வங்கியில் காணப்படுகின்ற $US அளவு
கிட்டத்தட்ட 6.7 பில்லியன் டாலர்ஸாக வந்து குறைவடைந்திருந்தது. இந்த 6.7 பில்லியன் டாலர்ஸ் என்பது உண்மையில ஒரு மிகச்சிறிய ஒரு பணத்தொகையாகவே வந்து சர்வதேச அளவில் வந்து பார்க்கப்படும். உலகினுடைய முதலாவது பணக்காரனான இலான் மாஸ்கினுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 700 பில்லியன் டாலர்ஸ். ஆனால் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஒதுக்கம் அல்லது ரிசர்வ் என அழைக்கப்படுகின்ற பணத்தினுடைய பெறுமதி 6.7 பில்லியன் டாலர்ஸாக வந்து காணப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இலங்கை தற்பொழுது வந்து இருக்கின்றது. மீண்டும் மத்திய கிழக்கில் வந்து போர் பதற்றம் உருவாகி அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக போர்களில் ஈடுபட்டு வர இந்த சூழ்நிலையில இலங்கையினுடைய பொருளாதாரம் மேலும் பின்தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது. இவ்வாறான புறக்காரணிகளினுடைய தாக்கம் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அரச சேவையில உள்ளீர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் வந்து தற்பொழுது எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலே இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை. 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டுகளிலே உயர்தரத்தில் சித்தி எய்தி பல்கலைக்கழகம் சென்று 2017ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பட்டதாரிகளாக வந்து இன்று வரை தங்களுக்கென ஒரு அரச சேவையை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் 30 தொடக்கம் 35 வயதாகியும் தங்களுக்கென ஒரு பொருத்தமான அரச தொழிலை பெற்றுக்கொள்ளாது லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வந்து இலங்கையில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையிலே தற்பொழுது புறச்சூழல் காரணிகள் வந்து இலங்கையை சுற்றி உருவாகி இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே தான் வாக்குறுதி அளித்த அடிப்படையில் அரச சேவையில் உள்ளீர்ப்பு செய்ய போகின்றதா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் அரச சேவையில் உள்ளீர்ப்புகளை செய்யும் பட்சத்தில் அது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 25,000 அரச ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் தற்பொழுது அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்திலும் பார்க்க மிக அதிகமான பணத்தொகையை வந்து வருடாந்தம் அரசாங்கம் சம்பளத்திற்காக ஒதுக்க வேண்டி இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் மீளவும் வந்து இலங்கை நாணயத்தாள்களை அச்சிட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து இலங்கையில் ஏற்படலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இலங்கையில் மீளவும் வந்து பணவீக்கம் வந்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இலங்கையில் தற்பொழுது அரச உத்தியோகத்தர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கான செயற்பாடுகளும் அதை சுற்றிய புறச்சூழல் காரணிகளும் வந்து காணப்படுது. உண்மையில பட்டதாரிகள் அரச வேலையை எதிர்பார்க்கின்ற நபர்கள் அரச வேலையை மாத்திரம் எதிர்பார்க்காது தற்பொழுது தங்களுக்கு பொருத்தமான ஒரு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் தாங்கள் ஒரு மாதாந்த வருமானத்தை பெறக்கூடியதாக இருந்தால் அவர்கள் தங்களது வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் தொடர்ச்சியாக அரசாங்கம் அரச சேவையை வழங்குவதற்காக செய்கின்ற முன்னெடுப்புகளும் இலங்கையினுடைய புறச்சூழல் காரணிகளும் இலங்கையில் தொடர்ச்சியாக வந்து அரச சேவையில் நபர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்கு எதிராகவும் பாதகமாகவே அமைந்து வருகிறது. இந்த அடிப்படையில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே உறுதியளித்தபடி அரச சேவையில் நபர்கள் உள்ளீர்ப்பு செய்யப்படுவார்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே காணப்படுது. இலங்கையினுடைய அரச சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் உள்ள உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே நீங்கள் குறிப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் அவர்களிடத்திலே இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் தனஞ்சயன் LLB என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.